த்தையும் அத்தனை கவலையிலும் தளராமல் திடமாகவும் கம்பீரமாகவும் நின்ற அவன் சரீரத்தையும் கண்களால் அளவெடுத்தான். குணவர்மன் கிட்டத்தட்ட தன் உயரமே இருப்பதையும் அவனுக்கு வயது 45க்கு மேலிருக்க முடியாது என்றாலும் தலையிலிருந்து பாய்ந்த கேசத்தின் சில பகுதிகளும் முகத்தின் குறுக்கே கவலை உழுதுவிட்டிருந்த 2 கோடுகளும் அவன் தோற்றத்துக்கு 10 வயதை கூட்டியே சொல்லும் நிலைமையில் வைத்திருந்ததையும் கவனித்த கருணாகர பல்லவன், இவர் வாழ்க்கையில் பெரிதும் அல்லல் பட்டிருக்க வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இத்தனை கவலையிலும் அவன் உதடுகளில் காஞ்சனாதேவியின் உதடுகளில் இருந்த உறுதியும் துடிப்பும் இருந்ததை பார்த்த பல்லவ வீரன், கடாரத்தின் இளவரசன் எந்த அசந்தர்ப்ப நிலையிலும் துன்பத்திலும் மனத்தை மட்டும் தளரவிடாத இரும்பு திடம் வாய்ந்தவன் என்பதை புரிந்து கொண்டான். அத்தனை திடமும் உறுதியும் இருந்தாலும் அவன் முகத்திலோ கைகளிலோ வடுக்கள் எதுவுமே இல்லாததையும் கவனித்து, அரசியல் தொல்லைதான் இவருக்கு அதிகமே தவிர வாளை சுழற்றும் வேலை இவருக்கு இருக்க காரணமில்லை. இவர் போர்களில் அதிகமாக ஈடுபடாதவர். அப்படி இருக்க இவர் பெண்ணுக்கு மட்டும் திறமையான வாழ்பயிற்சியை எதற்காக அளித்திருக்கிறார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். மிதமிஞ்சிய கவலையாலும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை பற்றிய நினைப்பாலும் எண்ணங்கள் உள்ளத்தில் எழுந்து அலைமோதிக் கொண்டிருந்த அந்த நிலையில் கூட குணவர்மனின் கண்கள் இளைய பல்லவனது விழிகள் பாய்ந்த இடங்களையும் அப்படி பாய்ந்ததின் விளைவாக முகத்தில் உலவிய எண்ணங்களையும் கவனிக்க தவறாததால் அவன் இதழ்களில் வருத்தம் கலந்த புன்முறுவல் ஒன்று தவழ்ந்தது. அதற்கு காரணம் சொல்ல அவன் முனைந்த போது அவன் சொற்களிலும் அந்த வருத்தம் பிரதிபலித்தே நின்றது. இளைய பல்லவர் நினைப்பதில் தவறில்லை. நான் வாழ்போரில் அதிகமாக ஈடுபடாதவன்தான். ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது என்று குணவர்மன் மெல்ல மெல்ல சொற்களை உதிர்த்தான். வாழ்போரில் திறன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முகபாவத்திலிருந்தே பிறர் உணர்ச்சிகளை ஊடுருவி பார்க்கும் சக்தி கடாரத்தின் இளவரசனுக்கு மிதமிஞ்சி இருந்ததை கவனித்த கருணாகர பல்லவன் பெருவியப்பை அடைந்தான். ஆனாலும் அதை வெளிக்கு காட்டாமல், கடாரத்தின் இளவரசர் மீது எந்த குறையையும் கற்பிக்கும் நோக்கம் எனக்கில்லை என்று ஏதோ சமாதானம் சொல்ல முயன்றவனை இடையிடையே தடுத்த குணவர்மன், இளைய பல்லவரே, இதற்கு சமாதானம் ஏதும் தேவையில்லை. தமிழகத்தின் இணையற்ற வீரரென பெயரெடுத்த உமது கண்கள் மற்றவர்களிடத்திலும் வீரத்தின் அடையாளங்களை எதிர்பார்ப்பது நியாயம்தானே? அந்த குறிக்கோள் ஏதும் தென்படாத போது இவன் வீரன்தானா என்ற சந்தேகமே உமக்கு ஏற்படுவதும் இயற்கைதான். ஆனால் இதிலும் என் வாழ்க்கையில் சில மர்மங்கள் கலந்திருக்கின்றன. அரசனாயிருப்பவர் வாழ்போர் பயிலாததற்கும் இவர் வாழ்க்கை மர்மங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஒருவேளை இவர் கோழையாயிருப்பாரோ? கோழைத்தனத்தை மறைப்பதற்கு காரணங்களை கண்டுபிடிக்கிறாரா என்று சிந்தனை வசப்பட்ட கருணாகர பல்லவன் மீண்டும் தன் கண்களால் குணவர்மனது முகத்தை ஆராய்ந்தான். கவலை தோய்ந்து கிடந்த அந்த சந்தர்ப்பத்திலும் ஈட்டிகளைப் போல ஜொலித்த குணவர்மனின் கண்களை கண்டதும், சேச்சே, நாம் நினைத்தது தவறு. இத்தகைய கண்களை உடையவர் ஒரு காலம் கோழையாயிருக்க இயலாது என்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவன் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் குணவர்மனது கதையை கேட்க ஆயத்தமானான். குணவர்மன் அந்த சில நிமிஷங்களில் தன் தயக்கத்தை உதறிக்கொண்டு இளைய பல்லவனை நோக்கி, இளைய பல்லவரே, நான் கடாரத்தின் இளவரசனாயிருக்கும் காரணம் தெரியுமா உமக்கு? தெரியாது குணவர்மரே. தாங்கள் சொல்லித்தான்
மண்ணை நீரில் போட்டால் தங்கம் பிரியும் அளவிற்கு பொன் மண்ணுடன் இணைந்து கிடக்கிறது. அவ்வளவு தங்கம், அவ்வளவு தங்கம் உலகத்தின் எந்த நாட்டு மண்ணிலும் கிடைக்காது. மற்றவர்கள் தங்கள் நாட்டை ஆசையால் பொன்னாடு என்று அழைக்கிறார்கள். ஆனால் எங்கள் நாடு உண்மையிலேயே பொன்னாடு. பொன் ஏராளமாக விளையும் பூமி அது. அதன் பொன்னை வாரிச் செல்லவே உலக வணிகர்கள் அங்கு வருகிறார்கள் என்று பேச்சை சற்று நிறுத்தி இளைய பல்லவனை உற்று பார்த்தார். இளைய பல்லவன் முகத்திலே வியப்புதான் மிஞ்சி கிடந்தது. சொர்ண பூமியின் பொன்னை நினைத்து உண்டான வியப்பல்ல அது. சொந்த நாட்டை பற்றி பேச முற்பட்டதும் குணவர்மனுக்கு உண்டான ஆவேசத்தை கண்டதால் ஏற்பட்ட வியப்பு அது. அந்த வியப்பை கவனித்த பின்பும் குணவர்மன் ஆவேசத்தை கைவிடாமலே சொன்னான், இந்த தீவுகள் உங்கள் பாரத நாட்டுடன் ஒட்டியிருந்த காலம் ஒன்று உண்டு என்று பூதத்துவ சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். இளைய பல்லவரே, பாரதத்தின் கடற்கரை ஓரமாக போய் தெற்கே திரும்பினால் கிழக்கு நாடு பாரதத்தின் நிலப்பரப்புடன் தொடர்பு கொண்டே செல்கிறது. அந்த நிலப்பரப்பை கடாரத்துக்கு கீழேதான் கடல் குறுக்கிட்டு உடைக்கிறது. அப்படி கடல் உடைத்து பிரிந்த இடங்கள் தீவுகளாகி சொர்ணத்தீவு என்றும் சாவகத்தீவு என்றும் பாலித்தீவு என்றும் வெவ்வேறு விதமான பெயர்களை பெற்று திகழ்கின்றன. ஆனால் இந்த தீவுகளின் கலாச்சாரங்கள் பொதுப்படையானவை. பழைய காலத்தில் இவை ஒன்றுபட்டிருந்ததை குறிக்கின்றன. அது மட்டுமல்ல, பாரதத்துக்கும் அவற்றுக்கும் யுகாந்தரமாக இருந்து வரும் தொடர்பையும் குறிக்கின்றன. அங்குள்ள சைவமும் வைணவமும் பௌத்தமும் பாரத நாடு அளித்தவை. அங்குள்ள சிற்பமும் சித்திரமும் கோயிலும் குளமும் இலக்கியமும் எல்லாமே இந்த நாடு அளித்தவைதான். காட்டு மிராண்டிகளே ஆதியில் நிரம்பி கிடந்த சொர்ணபூமி பௌத்த சைவ வைணவ துறவிகளின் வருகையா நாகரிகத்தையும் பல நாடுகளும் கண்டு வியக்கும் தன்மையையும் அடைந்தது. அப்படி ஏற்பட்ட நாகரிகத்தின் விளைவாகத்தான் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் சொர்ணத்தீவில் எழுந்தது. இந்த இடத்தில் கதையை சற்றே நிறுத்திய குணவர்மன், இளைய பல்லவரே, இனி மிக்க கவனமாக கேளுங்கள் என்று எச்சரித்துக் கொண்டும் அறையில் அங்கும் இங்கும் கனவில் நடப்பவன் போல உலாவிக் கொண்டும் கதையை சொல்லிக் கொண்டு போனான். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் சாவகத்தீவின் மத்தியில் இருந்த சிற்றரசில் சஞ்சயன் என்ற அரசன் தோன்றினான். அவன் சைவ சமயத்தவன். அவன் ஆட்சியில் அந்த சிற்றரசு பேரரசாக விரிந்தது. சஞ்சயன் பெரும் படை திரட்டி பொன் பெரிதும் விளையும் சொர்ணத்தீவை தன்வசப்படுத்திக் கொண்டான். அதற்கு ஸ்ரீவிஜயம் என்ற பெயரையும் சுட்டினான். அவன் காலத்திலும் அவனுக்கு பின் வந்த 6 மன்னர்களின் காலத்திலும் ஸ்ரீவிஜயம் சொர்ணத்தீவையும் சாவகத்தையும் இன்னும் பல தீவுகளையும் கொண்ட பெரும் சாம்ராஜ்யமாக விரிந்தது. அதில் சைவம் பெரிதும் தழைத்தது. சஞ்சயன் ஸ்தாபித்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் மதத்தை அதிகமாக வற்புறுத்தாது இருந்திருக்குமானால் அந்த சாம்ராஜ்யம் இன்னும் நிலைத்திருக்கும். ஆனால் சஞ்சய வம்சத்தின் ஆட்சி சைவ ஆட்சியாக இருந்தது. ஆகவே மகாயன பௌத்தம் கிளைத்த சாவகத்தில் அதற்கு எதிர்ப்பு ஏற்பட்டது. அதை எதிர்த்த ஒரு சிறு அரச பரம்பரைதான் சைலேந்திர அரச பரம்பரை. இந்த பரம்பரையின் ஆதிகர்த்தாவான பானுவர்மனும் சஞ்சயன் உதித்த அதே சாவகத்தின் நடுவிடத்தில் தோன்றினான். சைலேந்திரர்கள் வம்சம் முதல் 3 தலைமுறைகளிலேயே பெரிதும் வலுவுற்றது. 6வது தலைமுறையில் ஸ்ரீ விஜய மன்னன் பிகாதனுக்கும் சைலேந்திர ராஜகுமாரி பிரமோதவர்த்தினிக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துடன் சஞ்சயன் பரம்பரை ஆட்சியும் முடிந்தது. பிகாதனுக்கு பிறகு அவன் மைத்துனனும் சைலேந்திர வம்ச ராஜபுத்திரனுமான பாலபுத்திரன் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் அரியணையில் ஏறினான். சைலேந்திரர்கள் காலத்தில் ஸ்ரீவிஜயம் கிழக்கு தீவுகளையெல்லாம் கொண்ட பெரும் சாம்ராஜ்யமாகி சீரும் சிறப்பும் பெற்றது. பாலபுத்திரனுக்கு பிறகு 3 தலைமுறைகளில் அதன் புகழ் உலகெங்கும் பரவியது. பட்டு நெய்யும் சீனாவுக்கும் முத்து குளிக்கும் தமிழகத்துக்கும் இடையே இருந்ததன் விளைவாக அதன் வாணிபமும் வாணிபத்தை கட்டுப்படுத்துவதில் அதற்கு இருந்த சக்தியும் பெரிதும் வளர்ந்தது. இந்த காலத்தில்தான் சூளாமணிவர்மனும் அவனுக்கு பிறகு ஸ்ரீமார விஜயதுங்கவர்மனும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்ய பேரரசர்களாய் விளங்கினார்கள்.
பின்னவர் காலத்தில்தான் சோழர்களுக்கும் ஸ்ரீவிஜயத்துக்கும் நட்பு வலுப்பட்டு நாகப்பட்டினத்தில் புத்த விகாரமான சூளாமணி விகாரத்தை கட்ட ராஜேந்திர சோழ தேவர் ஸ்ரீ விஜய பேரரசருக்கு நிலதானமும் கொடுத்தார். இந்த நட்பு நீண்டிருந்தால் தமிழகத்திற்கும் ஸ்ரீ விஜயத்திற்கும் போர் நிகழ்ந்திருக்காது. ஆனால் வர்த்தக போட்டி போரில் வந்து முடிந்தது. என்ன வர்த்தக போட்டியா? ஆமாம் இளைய பல்லவரே. ஸ்ரீமார விஜயதுங்கவர்மனுக்கு பிறகு அரச பதவிக்கு வந்த சங்கரம விஜயதுங்கவர்மன் பாரதத்தில் இருந்து வரும் பொருள்களுக்கு பலமான சுங்கவரிகளை விதித்தார். இதனால் வெகுண்ட ராஜேந்திர சோழ தேவர் ஸ்ரீவிஜயத்தை நோக்கி தமது கடற்படையை ஏவினார். எந்த கடலை தாண்டி பெருவாரியான தமிழர் படை வர முடியாது என்ற தைரியத்தில் சங்கரம விஜயதுங்கர் சுங்க வரிகளை விதித்தாரோ அந்த கடலை தாண்டி தமிழர் பெரும் படை வந்தது. கடாரத்தையும் ஸ்ரீவிஜயத்தையும் சூறையாடியது. சங்கரம விஜயதுங்கவர்மனையும் சிறைபிடித்து சென்றது. பிறகு ராஜேந்திர சோழதேவரின் கருணையால் சங்கரம விஜயதுங்கவர்மன் விடுதலை அடைந்தார். அவர் காலம் முதல் ஸ்ரீவிஜயம் வலிமை குன்றியது. என் தந்தையின் காலத்தில் அரியணை போட்டி சண்டையும் கிளம்பியது. என் சகோதரன் அரசை பறித்துக் கொள்ள விரும்பினான். அதன் விளைவாக என்னை சொர்ணத்தீவில் இருந்து கடாரத்துக்கு அனுப்பி அங்கு என்னை இளவரசனாக்கி விட்டார் என் தந்தை. எனக்கு இதில் இஷ்டமே இல்லை. ஏன்? காரணம் அறியலாமா? சிறு வயதிலேயே நான் பௌத்த மதகுரு ஒருவரிடம் பாடம் பயின்றேன். அவருடைய சீடர்களிடம் பழகினேன். 20 வயது வரை பௌத்த விகாரங்களிலும் பௌத்த துறவிகளுடனும் காலம் கழித்தேன். ஆகவே இக வாழ்க்கையில் என் மனம் செல்லவில்லை. புத்த துறவி ஆவதிலேயே மனம் சென்றது. இதை கவனித்த என் தந்தை எனக்கு பலவந்தமாக திருமணம் செய்வித்தார். அதன் பலன்தான் இவள் என்று காஞ்சனாதேவியை காட்டினான் குணவர்மன். இளைய பல்லவன் காஞ்சனாதேவியை நோக்கி புன்முறுவல் செய்தான்.
குணவர்மனின் அதிர்ஷ்டம் நன்றாக விளங்கி